வணக்கம் எல்லாருக்கும். நான் தான் உங்கள் எல்ஏ தமிழன் அண்ட் வி ஆர் இன் வெனிஸ் பீச், லாஸ் ஏஞ்சலஸ். லாஸ் ஏஞ்சலஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேப்பனிங் பீச்சஸ் அப்படின்னா வெனிஸ் பீச்சை கண்டிப்பாக சொல்லலாம். இந்த பீச்சை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு ஏன் வெனிஸ் பீச் அப்படின்னு பேர் வந்துருச்சுன்னு பார்க்கலாம். ஏர்லி 19th century, அதாவது 1905 ஆபர்ட் கின்னி அப்படிங்கிறவர் இந்த ஏரியாவில் ஒரு பீச் ரிசார்ட் கட்டலாம் அப்படின்னு இந்த லேண்ட் ஃபுல்லத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இந்த ஏரியாவில் சுற்றி இருக்கிற லேண்ட் எல்லாமே மார்ஷ் லேண்ட்ஸ், அதாவது சதுப்பு நிலங்களாக இருக்குது. அப்போ பணக்காரரான கின்னி இத்தாலியில் இருக்கிற வெனிஸ் நகரத்தை ஞாபகம் வச்சுட்டு அதே மாதிரி இங்கேயும் கேனல்ஸ் கட்டுறாரு. ஆயிரக்கணக்கான மக்களோட கடின உழைப்பினால இந்த கேனல்ஸ் எல்லாத்தையும் கட்டி முடிக்கிறாங்க. அண்ட் July 4th, 1905 அஃபிஷியலாக இந்த இடத்த தி வெனிஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கின்னியோட மறைவுக்கு பிறகு சிட்டி ஆஃப் லாஸ் ஏஞ்சலஸ் இந்த இடத்துல இருக்கிற கேனல்ஸ் எல்லாத்தையும் ரோடாக மாற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ் எல்லாரும் சிட்டிக்கு அகேன்ஸ்டாக இந்த கேனல்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. 1924 to 28, அதாவது 4 வருஷம் நடந்த இந்த கேஸில் கடைசியாக மக்கள் ஜெயிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கலிஃபோர்னியா இந்த கேனல்ஸ் எல்லாத்தையும் இந்த ஏரியாவோட லேண்ட்மார்க்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிட்டி ஆஃப் லாஸ் ஏஞ்சலஸ்க்கு இங்கே இனிமே ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டரும் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த கோர்ட் ரூலிங் வரதுக்கு முன்னாடியே சிட்டி இங்கே இருந்த பல கேனல்ஸை க்ளோஸ் பண்ணி ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. மீதம் இருக்கிற 6 கேனல்ஸை இந்த நாள் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அதுதான் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வெனிஸ் கேனல்ஸ் ஆஃப் லாஸ் ஏஞ்சலஸ். வெனிஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த பீச்சுக்கும் வெனிஸ் பீச்சுன்னு பேர் வச்சுருந்தாங்க. அண்ட் அதிலிருந்து லாஸ் ஏஞ்சலஸில் ரொம்பவே பாப்புலரான ரொம்ப அழகான ஒரு பீச்சாக இது மாறுது. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா ஒரு சைக்கிள் ரெண்ட் எடுத்துட்டோம். அண்ட் 2 hours இந்த சைக்கிள் நம்மளோட தான். அதனால் இந்த பீச் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பீச்சை சுற்றி நிறைய பாம் ட்ரீஸ் இருக்குது. அண்ட் சைக்கிளிங் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு பைக் பாத்தும் இருக்குது. இங்கே சைக்கிள்ஸ், அப்புறம் ஸ்கேட்டிங் அண்ட் ரோலர் பிளேட்ஸ் அண்ட் ஸ்கேட் போர்ட்ஸ் எல்லாம் ரெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே சைக்கிள் ரெண்ட் பண்ணணும் அப்படின்னா 1 hourக்கு $10 சார்ஜ் பண்ணுறாங்க. வெனிஸ் பீச்சோட ஹைலைட்டே இந்த ஸ்கேட் பார்க் தான். பீச்சுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்கேட் பார்க் இங்கே ஸ்கேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் நிறைய ஸ்கேட் போர்ட் டோர்னமெண்ட்ஸை இந்த ஸ்கேட் பார்க்கில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக யூஎஸ்லேருந்து நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் இந்த ஸ்கேட் பார்க்குக்கு வராங்க. அண்ட் இவங்களோட ஸ்கேட் மூவ்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்கேட் பார்க் மட்டும் இல்லாமல் ஒரு டென்னிஸ் கோர்ட், ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட், அப்புறம் ஒரு ஜிம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிட்னஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இந்த பீச்சில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே சைக்கிளிங் பண்ணிவிட்டு ஸ்கேட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நம்மளோட மனசில் ஏதாச்சும் ஒரு சங்கடம் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தால் அது எல்லாமே நம்ம மறந்துடுறோம். சைக்கிளிங் முடிச்சுட்டு நம்ம இந்த ஈவினிங்கை ரிலாக்ஸ்டாக பீச்சை பார்த்துட்டு சன்செட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஈவினிங் இந்த பீச் பியர் ரொம்பவே ரிலாக்ஸிங்காகவும் அழகாகவும் இருக்குது. வெனிஸ் பீச்சை பற்றின இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்ஏ தமிழன் அப்படிங்கிற என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஒரு புது இடத்துல ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் எல்ஏ தமிழன் அண்ட் see you all.